ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமே வந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் மாமி இந்த மாதிரி ஒரு சபையில் இது பண்ணணும்னு தானே நினச்சாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்காக நாச்சும் இது பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுனால சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம என்ன அடுத்தது நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ மறுநாள் எங்கள் மாமி வீட்டில் நான் ஒரு 2-3 நாள் தான் கல்யாணத்திற்குனால எல்லாம் வந்தாங்க. வந்தப்போ எங்கள் மாமி அவங்க எல்லோரும் இந்த முறை செய்கிறவங்க எல்லோரும் அவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குற நேரத்தில் எங்கள் மாமி யார் இது பண்ண போகிறாங்க, அவங்க நல்லா பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட நல்லா இது பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் தான் இவரை இவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவர் எல்லோரும் அவங்க பிள்ளைங்க எல்லோரும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் அண்ணனுக்கு எல்லாம் இது பண்ணி கொடுத்து இது பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே எங்கள் மாமிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அவங்க இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் முன்னாடியே எங்கள் அம்மா அப்பா அண்ணன் வரலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது பெரிய இதாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் எல்லா முறையும் முன்னாடி நின்று செஞ்சோன்னே அவங்களால அதை இது பண்ணிக்கவே முடியலை. அப்படியே அவங்க ஒன்றுமே சொல்லவும் முடியலை. அப்படியே ஒரு மாதிரி கோவத்தோடே அன்றைக்கி நைட்டே கிளம்பி போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு முடியலை அது இதுன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மாவும் போய் கெஞ்சிட்டுலாம் இல்லை, ஏன் போகிறீங்க நீங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுல. அவங்க எதிர்பார்த்ததுன்னா அம்மா போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மா அதெல்லாம் ஒன்றும் ரிக்வஸ்ட் பண்ணியெல்லாம் அவங்க கேட்கல. எது நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம பிள்ளைக்கு ஒரு முதல் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறப்போ வீட்டில் எல்லாம் நம்மளோட முதல் தேவையே அதான். அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு இதாக இருப்போம். அப்படி இருக்கிறப்போ நம்மளை இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணி வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை இது பண்ணுற மாதிரி தானே இருக்குது. எவ்வளவோ அம்மா கிட்டத்தட்ட நிச்சயம் ஆகி 4 மாதத்துலேருந்தே அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். இது மாதிரி நீ வந்துடணுண்ணே, நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க மாமா கிட்ட அந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தாங்க. அம்மாவுக்காகனாச்சும் கிட்டத்தட்ட அவர் 2 வருஷம் ஆகுது. ஒரு டிக்கெட் போட்டுட்டு வரணுமா இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவர் வராமல் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, அப்போ அவங்க ஒய்ஃபு தானே முக்கியம். அப்போ அம்மா இத்தனை வருஷமாக அவருக்கு வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு நகை கொடுத்தது எல்லாத்தையுமே மறந்துட்டார்ல. அப்போ நம்ம அம்மாவுக்கு என்ன தோணும்? சரி இது இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே தோணும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டா இல்லை, போனால் போகட்டும். எங்கள் அப்பா கூட சொன்னார், நீ போய் கூப்பிடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை கூப்பிட சொல்கிறீங்க? நம்ம முக்கியமான ஒரு தேவை வச்சுருக்கோம். வேணுக்குன்னு அது பண்ணிட்டு போகிறதுக்கெலாம் நாம் ஆளாக முடியாது. நீங்கள் பாட்டுக்கு நடக்க வேண்டிய வேலையை நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவே எங்கள் அப்பாவை பேசுனாங்க. அதெல்லாம் போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்தால் வர்றாங்க, வராட்டினா போகிறாங்க. எதுக்கு நான் அவளை விட்டு கொடுக்காம பண்ணணுமோ அதுக்கே இவ்வளோ அவங்க இது பண்ணுறாங்கிறப்போ நம்ம எதுக்கு இது பண்ணணும், நீங்கள் வேலையை பாருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மறுநாள் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் மறுநாள் கல்யாணம். எங்கள் மாமி வீட்டிலேருந்து வந்தாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் யாரோடையுமே பேசலை. அவங்க பிள்ளைங்கள மட்டும் அழைச்சிட்டு வந்தாங்க. அண்ணனுக்கு ஒரு பொண்ணு செயின் போட்டாங்க. செயின் போட்டுட்டு சாப்பிட கூட இல்லை. அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அப்பா போய் கூப்பிட்டாரு, என்ன சாப்பிடாம போகிறீங்கன்னு. இல்லை உடம்பு முடியல, வேண்டாம் அது இதுன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களையும் சாப்பிட விடாமல் செயினை மட்டும் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அது போய் எதுக்கு என்னென்னலாம் கூப்பிடலை. அவங்க பாட்டுக்கு எதுக்கு என்னென்னு கூப்பிட்டு எதுக்கு இது பண்ணணும்
அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்புறம் என்னத்துக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கூப்பிடல, அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ரொம்ப சந்தோஷமாக வந்து கல்யாணம் நடந்துச்சு.